பூ போட்டு நடக்கிறாங்க, அதான் பிரச்சனை இல்ல. நான் செருப்பு இல்லாம தான் நடக்கிறேன் இந்த வீட்டுல. ஒரு விஷயம், அவர் எப்பயுமே என்னவே அப்படிதான் சொல்லுவாரு. என்னன்னு அப்படிதான் சொல்லுவாரு. யதார்த்தமே அவரோட பேச உங்க சண்டை நடக்கும்போது நிறைய பேர் என்ன அதை பேசிட்டே நடக்கறாங்க. சார் இல்ல, நேத்தே சொன்னேன். நேத்தே உங்களுக்கு ஒரு நிமிஷம்டா. நேத்து சொன்னேனா இல்லையா? லக்ஸரி டீம்ல இருக்கும்போது கூட உனக்கு எத்தனை தடவை தட்டை எடுத்து வை தம்பி, தட்டை எடுத்து வை தம்பி சொல்லிருக்கேன். இப்ப சாப்பிடும்போது கூட வந்து தட்டை எடுத்து வை, தட்டை எடுத்து வை நாங்களும் 1000 தடவை சொல்றோம். சமைக்கும் போது இது பண்ணாதீங்க பண்ணாதீங்க நாங்களும் சொல்றோம். நீ ரெண்டாவது தடவை தான் என்கிட்ட சொல்ற விதம் கரெக்டா இருக்குன்ற அவ்வளவுதான். சரி, ஒரு நிமிஷம் பேச நடந்து போறேன். நான் நிக்கிறேன்ல, ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. நான் லக்ஸரி டீம் இருக்கும்போது கூட நான் என்னோட தட்டெல்லாம் கரெக்டா போட்டேன். சரியா? நீங்க அதெல்லாம் குத்தி காமிக்க முடியாது. இங்க என்ன பிரச்சனைனா, நேத்து நான் கூட்டிட்டு இருக்கும்போது அதே சமயத்துல நீங்க வந்தீங்க. ஒரு நிமிஷம் பேர் நடக்கிறாங்கன்னு பாக்குறீங்க. சரி, ஒரு எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். ஒரு நிமிஷம் முடி அப்புறம் ஒரு நிமிஷம் நான் பேச விடுறீங்களா? பேசுறா எனக்கு பேச விடுங்க. வேலை பண்ணிட்டே பேசுறேன் வாங்க. இங்க தான் நீங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அங்க வேலை பண்ணிட்டு பேசு. எனக்கு என்ன பிரச்சனைனா, பேசுறா வேலை பண்ணிட்டு பேச சொல்லு. அது நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை? நேத்து அங்க பண்ணிட்டு இருக்கும்போது நேத்து அதே மாதிரி நடந்து போனீங்க. ஒரு விஷயம் அவர் நோட் பண்ணேன். அவர் எல்லாருமே ஒரு நிமிஷம் பேச விடுறீங்களா? இது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட டிஷ்யூ பேப்பர் நான் எடுத்து வைக்கிறேன். நான் எவ்வளவு மெனக்கெட்டு வேலை பார்க்கறேன். நான் செலுத்துக்கிறேன் என் வேலையை. நீ செலுத்திக்காதே. என் வேலையை நான் சொல்லி காட்டுறேன். இன்னொருத்தர் நான் ரூடா பேசுறேன். சரி, ரூடா பேசாத ஒருத்தங்கிட்ட நீ ரூடா பேசாத. ரூடா பேசுற என்ன பாடி லாங்குவேஜ் இது? என்னன்னா இது என்ன பாடி லாங்குவேஜ்? நீங்க சொல்ற விதம் மரியாதை கொடுத்த மரியாதை வாங்கிக்க. மரியாதை நான் மரியாதை தான் பேசுறேன். என்ன நான் பேசுறேன் அப்படி ஒரு நிமிஷம் இல்ல சொல்லுங்க. நான் மரியாதை என்ன பேசிட்டேன்? என்னைக்கு மரியாதை பேசிட்டேன்? ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ்டா பேசு. சரி, எல்லாம் ஒரு நிமிஷம். நான் சொல்ற ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பியா? தேங்க் யூ. அவன் இனிமேல் தெரியும் தப்ப நான் நீ நடக்கிறப்ப தெரியாம பார்க்கலாமாப்ல. சரி, அவன் பார்க்காம ஒரு நிமிஷம் நேத்து அது பார்க்காம வந்திருக்கலாம். ஓகேவா? இனிமேல் நான் சொல்றேன், இனிமேல் அப்படி எல்லாருமே அவன் மட்டும் நான் இப்ப மிதிச்சிட்டேன். இனிமேல் எல்லாருமே பார்த்து நடக்கிறோம். கிளீனிங் டீம் கிளீன் பண்றப்ப ஒரு நிமிஷம் இதையும் சொல்லிடுறேன். நீ மரியாதை குறைவா பேசுறது யாருக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகலையா? அண்ணனும் சொன்னார்ல, என்னன்னே பார்த்துனேன்னு சொல்றது இதை மாத்திக்கலாம். மேபி அது அஃபண்டடா சில பேர் நான் சொல்லி முடிச்சிடறேன். அது வந்து இருக்கும். அவ்வளவுதான் தப்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். நீ அண்ணன் தான் மனசுல இருந்து கூப்பிடுறேன். சில் அவ்வளவுதான். ஓகே, நான் சாரியும் சொல்லிட்டேன். மச்சான் ஒரே நிமிஷம்டா. நீ நம்மள கம்பேர் பண்றப்ப அவன் கொஞ்சம் சின்ன பையன். சரியா? நீ பார்த்தா அவனுக்கு அட்வைஸ் பண்ணு, அவ்வளவுதான். ஆனா அவன் சொல்ற விதம் பாடி லாங்குவேஜ் சொல்ற அளவுல அவன் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க சின்ன பையன்லாம் நீங்க தனியா போட்டு வைக்காது. நான் சொல்ற தப்பே இல்ல. நான் சொன்ன என்ன தப்பு சொல்லுங்க. சாரிடா. சரி விடுங்க, உங்க கைதான பிரச்சனை. சரி கண்ட்ரோல்டா இருப்படி ப்ளீஸ். சரி, நான் அதான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, சொல்றது சொல்லி முடிச்சடா. சொல்லி முடிச்சிட்ட. சரி, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பாருங்க பாரு நிறைய இருக்கு. நான் பேசிடுவேன். எனக்கு பேச விருப்பம் இல்ல. எனக்கு வேலை இருக்கு. நீ வேலைய பாரு. நீங்க சொல்ற தப்பே கரெக்ட். நம்ம சொல்றது ஒரு டோன் சொல்றீங்கல்ல, நான் இங்க பெருக்கிறியா அங்க சொல்லு. ப்ரோ பெருக்கிட்டு இருக்க பாத்து வாங்க. இல்ல அங்க சொல்லு. உன் மனசுல இருந்தா நீங்க வரல. ஆனா ரூடா தெரியுது வெளியில. என்ன வரத பாத்தீங்களா? நீங்க அங்க இருந்து வந்துட்டு இருக்கறத பாத்தீங்களா? ஆமா, அவர் வெளிய அப்பதான் கதை திறந்தா. சரி, நான் கதை திறந்த உடனே சொல்ல இல்ல மைண்ட்ல இல்ல. ஒண்ணே சொல்லிக்கிறேன். ஆனா அது ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ நீங்க நமக்கு தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சொன்ன வேலை நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு தான் சொல்றேன். சரி அக்கா, சரி சாரி ஒண்ணே சொல்லிக்கோ அக்கா. ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, இப்ப ரூம்ல இருந்து வெளிய வந்தாரா? நான் இங்க நின்னுட்டு இருக்கேன்ல. நான் பார்க்கல, நீ பாக்கல. பேச விடுங்க. சரி, இந்த சிச்சுவேஷன் இல்ல. பொதுவா இப்ப ஒருத்தவங்க கூட்டிட்டு இருக்காங்க, உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க கூட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட்டிட்டு இருக்க இடத்த தாண்டி நீங்க போவீங்களா? அது சுத்தி இடத்துல தானே போவீங்க. கரெக்டா தானே அக்கா? அவங்க பண்ணிட்டு இருக்க இடத்துல போவீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, உங்களுக்கு தப்பு சொல்ல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றேன். அவ்வளவுதான். நீங்க தப்பு சொல்றீங்க. போயிடலாம். இப்ப நீ வீட்டுக்கு போயிட்ட, என் வீட்டோட அலைன்மென்ட் சொல்லுங்க. இப்படி வரும், இப்படி வரும். இப்போ இதுல இங்க பெருக்குறாங்கனாக்கா நான் இப்படி போறதுல அர்த்தம் இருக்கு. இந்த டிசைன்ல அவ்வளவு கான்ஷியஸ்னஸ் இந்த பேட்டர்ன்ஸ்ல இல்ல. இது பேட்டர்ன்ட் ஹவுஸ். இது டிசைன்ட் எனக்காக ஹவுஸ் இல்ல. இது என் பேட்டர்ன்ட் ஹவுஸ். சரி. இப்ப பிரவீன், நம்ம அவங்க கிட்ட சொல்றோம்ல, பேசுற விதம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கும் அதேதான். நீங்க பேசுற விதம் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அவனே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல, நீங்க பேசுற விதம் கொஞ்சம் ரூடா இருக்கு. அதனால கொஞ்சம் எல்லாரும் ஆஃபெண்ட் ஆவறாங்க. ரிஃப்ளெக்ட் தான். ஃபைன். ரிஃப்ளெக்ட். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி நான் கண்ட்ரோல் பண்றேன். எக்ஸாக்ட்லி கிடையாது. என் வீட்டுக்கு போணும். வெயிட் எக்ஸாக்ட்லி கிடையாது. நீங்களும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுங்க. என் வீட்டுக்கு போணும்ன்ற அது வெயிட், அது டோன் டவுன் பண்ணி நீங்க பேசுங்க. ஓகேங்களா? நீங்களும் டோன் டவுன் பண்ணி பேசுங்க. நீங்க சொல்ற ரெண்டு பேரும் வேலிட் பாயிண்ட் இல்லன்னே கிடையாது. ஆனா நீங்க சொல்ற டோன் அது இன்வாலிட் ஆகுது. ப்ராப்ளம். சில்டா நான் உனக்கு